அதிகாரம், பதவி, புகழ் இதை நோக்கி ஓடும் மனிதர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அது தனிமை. சுக்கிரநீதி நமக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறது. ஒரு பலம் வாய்ந்த தலைவனுக்கோ அல்லது ஒரு ராஜாவுக்கோ உண்மையான நண்பர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் என்கிறது இந்த நூல். ஏன் அதிகாரம் நட்பை அழிக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். शूरस्योत्थानशीलस्य बलनीतिमतः सदा सर्वे मित्रागूढवैराः नृपाः कालप्रतीक्षकाः भवन्तीति किमाश्चर्यं राज्यलुब्धा न ते हि किम् न राज्ञो विद्यते मित्रं राजा मित्रं न कस्य वै. சுக்கிரநீதி சொல்லும் முதல் பாடம் இதுதான். நீங்கள் எப்போது வீரம் அதாவது ஷூரா, விடாமுயற்சி அதாவது உத்தான்ஷீலா, பலம் மற்றும் ராஜதந்திரம் அதாவது பலநீதி ஆகியவற்றுடன் உயர்கிறீர்களோ அப்போதே உங்களுக்கு எதிரிகள் உருவாகிவிடுகிறார்கள். ஒரு அரசன் வலிமையாகவும் எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கியும் செயல்படும்போது அவனைச் சுற்றியுள்ள மற்ற அரசர்கள் அவனுக்கு நண்பர்களாக நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் கூடவைரா அதாவது மனதில் பகையை ஒளித்து வைத்திருப்பவர்கள். அவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள் தெரியுமா? காலப்பிரதீட்சகா, உங்களுக்கான நேரம் சரியில்லாமல் போகும் அந்த ஒரு தருணத்திற்காகத்தான். ஏன் இப்படி நடக்கிறது என்று சுக்கிராச்சாரியார் ஆச்சரியப்படவில்லை. அவர் கேட்கிறார், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அதிகாரத்தில் இருப்பவர்கள் இயல்பாகவே ராஜ்ய லுப்தா அதாவது ராஜ்யத்தின் மீது அல்லது பதவியின் மீது பேராசை கொண்டவர்கள். எங்கே பேராசை இருக்கிறதோ அங்கே உண்மையான நட்பு இருக்க முடியாது. சிரித்து பேசும் உதடுகளுக்கு பின்னால் அந்த பதவியை பிடிக்கும் வெறி மறைந்திருக்கும். எனவே ஒரு ராஜாவுக்கு உண்மையான நண்பன் என்று யாருமே இல்லை. அதேபோல ராஜாவும் யாருக்கும் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. இதுதான் அரசியலின் கசப்பான நிதர்சனம். இது வெறும் மன்னர் காலத்து கதை மட்டுமல்ல. இன்றைய கார்ப்பரேட் உலகம், அரசியல், ஏன் நம் அலுவலகங்களில் கூட இது பொருந்தும். நீங்கள் உங்கள் வேலையில் திறமைசாலியாகவும் அசுர வளர்ச்சியடைபவராகவும் இருந்தால் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் நண்பர்களாக நடிப்பார்கள். ஆனால் உங்கள் இடத்தை பிடிக்க உள்ளுக்குள் திட்டம் தீட்டுவார்கள். சுக்கிரநீதி நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். பதவியிலும் அதிகாரத்திலும் இருக்கும்போது சுற்றியிருப்பவர்கள் அனைவரையும் நம்பிவிடாதீர்கள். அவர்கள் உங்கள் அதிகாரத்திற்கு நண்பர்களே தவிர உங்களுக்கு நண்பர்கள் அல்ல. விழிப்புடன் இருப்பவனே உண்மையான தலைவன். உண்மையான நட்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. ஆனால் அதிகாரம் என்று வந்துவிட்டால் அங்கே எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்கும். இதை உணர்ந்த செயல்படுவதே சிறந்த ராஜதந்திரம். சுக்கிரநீதியின் இன்னும் பல ஆழமான ரகசியங்களை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.